ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இழந்த பழம் பறிக்க தான் வந்தோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செவ்வந்தி பூ மாதிரி அழகாக பூ பூத்துருக்குங்க. அது என்ன பூன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. போயிட்டுருக்கோம் இழந்த பழம் பறிக்க. இழந்த மரம் தான் இருக்கு பாருங்க. இந்த இருக்கு பாருங்க இழந்த மரம் தெரியுதா? வாய்க்காலுக்குள்ள இருக்கு மரம். இங்க பாருங்க, இவங்க மூஞ்சி கொஞ்சம் பாருங்க. அப்படியே கழுசு மூஞ்சி காட்டி என்ன போட்டிருக்க? ஃபேஷியல் பண்ணியிருக்காங்க சார், ஃபேஷியல் பண்ணியிருக்காங்க. எங்க வெல்டிங் புகையெல்லாம் எடுக்கிறதுக்காக பச்சை பயிறு அப்ளை பண்ணியிருக்காங்க அரைச்சி. ஆதி, நம்ம எங்கே வந்திருக்கோம்? எங்கடி வந்திருக்கோம்? பாம்பு பிடிக்க வந்திருக்கோமா? கேட்டுக்கோங்க, பாம்பு பிடிக்க வந்திருக்கோம். பாம்பு பிடிக்க வந்திருக்கோங்க. நான் ஆதி சதீஷ் 3 பேரும் பாம்பு பிடிக்க வந்திருக்கோம். இவன் வயல் பக்கம் ஒரு பாம்பை கொல்லையில் பார்த்ததுலேருந்து பாம்பு இங்கே பாருங்க, இழந்த பழம் வந்து இன்னும் பழுக்கலைங்க. இப்படி தான் இருக்குது. இதுதான் பறிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு மரத்தில் பார்த்துட்டோங்க. அந்த மரத்தில் கொஞ்சம் காயாக இருக்குது, இன்னும் பழுக்கலை பழம். அடுத்த மரத்தை பார்க்க போயிட்டு இருக்கோம். எங்கள் ஊரை பாருங்க, வெறும் பனைமரம், இழுப்ப மரம். இந்த ஊர் பேர் அதனால தான் இழுப்பூர்னு வச்சுருக்காங்க போல். எனக்கு பாருங்களேன், அப்படியே நிறைஞ்ச காய் செங்காவாக இருக்குங்க. ஒன்றும் பழம் இல்லை. பழம் வந்து 1-2 தான் பழுத்துருக்கு. நிறைஞ்ச காய் செங்காவாக இருக்குது. உங்களுக்கும் இழந்த பழம் பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கமெண்டில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஞ்சில் தான் இருக்குது பழம். இன்னும் பழுக்கலை பாருங்கள். அப்படியே நின்றுக்கிட்டே பறிக்கலாம். பறித்து காட்டவா? வெறும் காயாக இருக்குது. அப்பாவும் பிள்ளையும் அங்கே பறிச்சிட்டு இருக்காங்க, நான் இங்கே பறிச்சிட்ருக்கேன். டுடே இழந்த பழ வேட்டை. பழமாக இருந்தால் ஹாப்பியாக இருந்திருக்கும். அதுக்குள்ளே பழுத்துருக்கும்னு நினச்சி நாங்கள் வந்துட்டோம். பட் பழுக்கலை, செங்காயாக பழுத்துருக்கு பாருங்களேன். இவரே கொஞ்சம் நல்லா காட்டுறேன். வெளிநாட்டில் உள்ளவங்கெல்லாம் பார்த்துங்க. இங்கே பாருங்களேன், செங்காயாக பழுத்துருக்கு பாருங்கள். தெரியுதா? இந்த காய் செங்காயாக இருக்குது. பறிச்சிக்கலாம் அதை நம்ம. சொல்சு, இதெல்லாம் பறிச்சா பழுத்துரும் போலடா. இங்கே பாரு, இதெல்லாம் செங்காயா. இங்கே வா, நல்லா செவந்து தான் இருக்கு. என்னை சுற்றி நெல் வயல் தான். எங்கள் பூமி விவசாய பூமின்னு நான் சொல்கிறதுல பெருமைப்படுவேங்க. டெல்டா மாவட்டம் எங்கள் மாவட்டம்லாம். நாகை, தஞ்சாவூர், திருவாரூர்லாம். எனக்கு திருவாரூர் மாவட்டம், எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு நாகை மாவட்டம். இந்த மான் பக்கம் வந்துதான் சென்று பாடும் சிந்தைக்குள்ளாடும் வயசு. நான் பாடும்போது நீ என்ன நினைக்கிற? இல்லைங்க, நான் பாடினாலே இவன் திட்டுவான், காதை பொத்திக்குவான். இப்போ நான் பாடுறதை கேட்க நீங்களாவது இருக்கீங்களேன்னு நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேங்க. எப்படி நான் பறிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இழந்த செங்காயாக இருக்குது. இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் வருவோம். அப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு பாருங்கள். செங்காய் பழம் இவ்வளோ தான். இங்கே பாருங்க, கஷ்டப்பட்டு பொறுக்கிறது நான், திங்கிறது அப்பாவும் பிள்ளையும். அது என்ன திங்கிறா? என்ன திங்கிறா?
பழம், இழந்த பழம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்டுக்கு போகலாம். பறிச்சாச்சுங்க, இழந்த பழம் டேஸ்ட்டு பார்த்தாச்சு. ஓகே பாய், அங்கே வீட்டுக்கு போகலாம். அடுத்தது வீட்டில் போய் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன் சிரிக்கிறோன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. எப்போவும் சண்டே பிரியாணி இல்லாமல் சண்டே போகாது. இந்த வாரம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் வந்து என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வீக்லி சேல்ரி தானா. இப்போ சேல்ரி போட்டதெல்லாம் அந்த கரெக்டாக குழுவுக்கு தவணைக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. கையில் இப்போ அமௌண்ட் இல்லை. அதனால் இந்த வாரம் வந்து என்ன சொல்கிறது, சண்டே கொஞ்சம் பேடாக தாங்க போச்சு. காலையிலேயே கொள்ளையில் வீடியோ எடுத்தோமா, இப்போ இழந்த மரத்தை வீடியோ எடுக்கிறோமா. சமைச்சிருந்தா சாப்பாடு தான் வீடியோ எடுத்துருப்போம். என்ன சொல்லு சொல்லு, மூஞ்சில் என்ன பண்ணிருக்கா பாருங்க. பொம்பளை பிள்ளை மாதிரி ஃபேஷியல் பண்ணுறான். நானும் இழந்த மரமும். எப்படி டைலாக்? நானும் இழந்த மரமும். ஓகே வாங்க போகலாம். ஏன் நைட்டி போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் புடவை கட்டிட்டு இருந்தேன்னா அந்த ஊரில் எல்லோரும் பேய பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. இல்லை புடவைய கட்டிக்கிட்டு இப்படி வயலில் நடந்து போகுது இந்த பொண்ணுன்னு பார்ப்பாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே மாற்றிக்கிறோம். ஸோ அதனால் நான் இப்போ நைட்டி போட்டுட்டு இங்கே இருக்கேங்க. ஐயோ கொடுமையே. இது பாருங்க, ஆதியை தலையில் தூக்கிட்டான். சைலி ஒரு கையில், ஆதி ஒரு தலையில். அவங்களுக்கு பின்னாடி நான் நடந்து போயிட்டுருக்கேன். நெல் வயலெல்லாம் நல்லா பழுத்துட்டுங்க. அறுக்கிற சீசனில் இருக்கு. ஏன்னா சுற்றிலுமே எல்லாமே நல்லா பழுத்துருச்சு. நெல் அறுக்க போகிறாங்க எல்லாத்தையும். ஏன் இந்த அருக்கு வழி அங்கிட்டு போயிட்டு வர? அப்பா வந்தாச்சுங்க. ஓகே பாய்ங்க. அப்புறமா பழம் பழுத்தோன்னு நம்ம இழந்த பழம் பறிக்க போகலாம்.